Hi guys. Okay. இன்னைக்கு நான் தமிழ்ல தான் பேச போறேன். சிம்பிள் ஹோம்மேட் சிக்கன் பிரியாணி. ஓகே. ஸோ இன்கிரீடியன்ட் வந்து தயிர், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய், அண்ட் பட்டை, பூ, கிராம்பு அண்ட் வேலி, இன்னொரு இதில் ரைஸ் இது, நெய், தக்காளி, நான் 3 தக்காளி எடுத்துருக்கேன், அண்ட் வெங்காயம் 5 to 6 வெங்காயம், அண்ட் நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி கேஜி சிக்கன் வச்சிடணும். ஸோ பாஸ்மதி அரிசி ஒரு 1 hour நீங்கள் வந்து நல்லா அதை வந்து ஊற வைக்கணும். அண்ட் ஜிஞ்சர் garlic paste and lemon juice. ஓகே, பிரியாணி சிக்கன் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். சீரகம், வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினாதான் அது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகாய், ginger garlic paste, கருவேப்பிலை, இது நம்ம சொல்ல மறந்துட்டேன். ஸோ கருவேப்பிலை, ஸோ சிக்கன், தக்காளி, தயிர், teaspoon மஞ்சள்தூள், 2 teaspoon garam masala, 1 teaspoon chili powder, biryani masala, tablespoon, புதினா, கொத்தமல்லி இலை, லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு, ஸோ தேவையான அளவு தண்ணி. பெப்பர், மிளகுத்தூள். ஸோ நம்ம பிரியாணி ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். நெய், 3 ஸ்பூன் நெய், அரைச்ச இஞ்சி பூண்டு, குக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை வந்து குக்கரில் போட்டுக்கலாம்.
ஸோ டவுன் பண்ணுறேன். ஸோ இது ஒரு சிம்பிள் பிரியாணி தான். லைக் குக்கர்லேயே நம்ம எப்படி பிரியாணி வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஹோம்மேட் பிரியாணி. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இது வந்து இப்போ ரைஸ் நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து நார்மலாக வந்து நம்ம தம் பண்ணுற மாதிரி இல்லை, இது வந்து நம்ம குக்கரில் செஞ்ச ஒரு ரைஸ் வந்து எப்படி தம் பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஓகே, நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி வந்து நம்ம இங்கே இந்த மாதிரி ஒரு சில்வர் பேப்பர் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் மை வீடியோஸ். ஓகே, உங்களுக்கு வந்து இதோட இன்க்ரீடியன்ஸ் தெரியல, எப்படி வந்து என்னென்ன கேள்வி இருக்குதா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ காய்ஸ்.